காதுகளுக்குள் கதையாகவும் மனதிற்குள் அந்த கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சென்ற பாகத்தில் அந்த ஜாடியில் இருக்கிற பூதத்தை கடலுக்குள்ளே வீசலான்னு போன அந்த மீனவன் அந்த பூதத்தோட கெஞ்சலுக்கு மனம் இறங்கி அந்த பூதத்தை விடுவிக்கிறான். விடுவிச்ச அந்த நொடியிலேயே அந்த பூதம் புயல் வேகத்தில் வெளியே வந்து அந்த ஜாடியை எட்டி உதச்சி தள்ளுது. இனி தன்னோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு நினச்ச மீனவனும் பயந்து நடுங்கிறான். இப்போ அந்த பூதம் சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நான் சூலைமான் மேலே சத்தியம் செஞ்சதால உன்னையெல்லாம் கொல்ல மாட்டேன். அதுபோக நீ என்ன அந்த ஜாடியிலேருந்து விடுவிச்சவன். இனி உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க போகிறேன். அந்த நல்ல வழியை நீ அடையணும்னு நினச்சின்னா நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு பூதம் சமவெளியெல்லாம் தாண்டி போகுது. அது பின்னாடியே பயந்துட்டே அந்த மீனவனும் அதை பின்தொடர்ந்து போகிறான். இப்போ அந்த பூதம் பல மைல் தூரம் கடந்து போய் ஒரு ஏரி பக்கம் நிற்குது. அந்த ஏரியோ பார்க்கறக்கு ரொம்பவே அழகா பிரமிப்போடு இருக்குது. அந்த ஏரியிலையோ பல வகையான மீன்கள் பல வண்ணங்களோட சுற்றி தெரியுது. அதை பார்த்த மீனவனுக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. அல்லாவை பிரார்த்தனை செஞ்சுட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போ அந்த பூதம் சொல்லுது, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்னு நினச்சி தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே இருக்கிற மீன்களை கொண்டு போய் உன்னோட நாட்டு சுல்தான் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரே கூட உனக்கு பொண்ணும் பொருளும் கொட்டி கொடுக்கலாம். அதனால் இங்கே இருக்கிற மீனை நீ எடுத்துகிட்டு போய் உன்னோட வருமானத்தை பாரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பூதம் போயிடுச்சு. இப்போ அந்த மீனவன் அந்த ஏரியில் இருக்க பல வகையான வண்ண மீன்கள்ல ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு மீனை எடுத்துட்டு தன்னோட சுல்தான் கிட்ட போறான். சுல்தானோ அந்த மீனவன் கிட்ட இருந்த மீனை ஆச்சரியப்பட்டு பார்க்கறாரு. இந்த வகையான கொழுன்னு இவ்வளவு அழகான மீன்களை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இது எனக்காக எடுத்துட்டு வந்த உனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறாரு. அந்த மீனவனும் அதை எடுத்துட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போயிடறான். இப்ப தன்னோட சமையல்காரியை கூப்பிட்டு அந்த சுல்தான் அந்த மீன்களை பொறிச்சு எடுத்துட்டு வர சொல்லி கொடுக்குறாரு. சமையல்காரியோ அந்த மீனையெல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு மசாலாலாம் தடவி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அந்த மீனையெல்லாம் போடுறா. இப்போ அடுப்பு பக்கத்தில் இருக்கிற செவுத்துல ஒரு கீறல் விழுகுது. அந்த கீறல் வழியா ஒரு அழகான வனப்பு மிகுந்த ஒரு பெண் அங்கேருந்து வெளியே வரா. வெளியே வந்து அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கிற மீனெல்லாம் பார்த்து, நான் சொன்னதை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, இப்போவாவது சொல்லுங்க, நான் சொல்றது கேட்பீங்களா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அந்த மீன்களும் எங்களை எல்லாத்தையுமே விட்டுருங்க, நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். இதை பார்த்துட்டு இருந்த சமையல்காரியோ பயந்து மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாலாம். இப்போ அந்த அழகான பொண்ணு அந்த வானிலையில் கொதிச்சுட்டு இருந்த மீன் எல்லாம் கீழே தட்டி விட்டுட்டு வந்த வழியிலேயே திரும்ப போயிடுறா. அந்த கீரலும் மறைஞ்சு போயிடுது. இப்போ கீழே விழுந்த மீன்களும் அந்த அடுப்பில் விழுந்து கருகி போயிடுது. சமையல்காரி விழுந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த சேவகர்களும் சமையல்காரியை மூச்சையிலேருந்து விடுவிச்சு அங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நடந்த அத்தனை விஷயங்களும் அமைச்சருக்கு தெரிய வருது. அமைச்சர் அந்த சமையல்காரி கிட்ட நடந்த அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தை அப்படியே அரசர்கிட்டையும் கொண்டு போய் சொல்றாரு. அரசரும் அந்த சமையல்காரி சொன்னதை நம்பவே இல்லை. இப்போ அரசருக்கு ஒரு யோசனை தோணுது. திரும்பவும் அந்த மீனவனை கூப்பிட்டு அந்த மீன்களை கொண்டு வர சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த மீனவனும் அதே போல அந்த ஏரிக்கு போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த அரசர்கிட்ட கொடுக்குறான். மீனவனுக்கு அதிக பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த மீன்களை வாங்கிக்கிறாரு அரசர். இப்ப ஏற்கனவே சொன்னது போல அந்த சமையல்காரியை அழைச்சு இந்த மீன்களை சமைச்சு கொண்டு வா அப்படின்னு உத்தரவிடுறாரு அரசர். இப்ப அந்த சமையல்காரியும் ஏற்கனவே செஞ்சது போல அந்த மீனை எடுத்துட்டு போய் சுத்தம் செஞ்சு மசாலாலாம் தடவி எண்ணெயில பொரிக்கிறதுக்கு வானலியில போடுறா. இதை எல்லாமே அரசரும் அமைச்சர்களும் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே நடந்தது போல அடுப்பு பக்கத்துல இருக்கிற சோற்றுல கீறல் விழுகுது. இப்ப அந்த கீறல் வழியா கரிய நிறத்துல ஒரு அடிமை ஆண் தான் அங்கிருந்து வரான். வந்து அதே போல அந்த மீன்களை பார்த்து, நான் சொன்னதை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, இப்போவாவது என்னோட உடன்படிக்கைக்கு உடன்படுகிறீர்களா அப்படின்னு கேட்குறான் அந்த மீன்களை. உடனே அந்த மீன்களும், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களை எல்லாம் விட்டுருங்க, நீங்கள் சொல்கிற அத்தனை உடன்படிக்கைக்கும் நாங்கள் உடன்படுறோம் அப்படின்னு சொல்லுது. அங்கே நின்று பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் அந்த மீன்கள் பேசுறதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ திரும்பவும் அந்த கரிய நிறம் கொண்ட அந்த அடிமையான் அந்த வானலியை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அந்த கீரல் வழியாக மறைஞ்சு போயிடுறான். இப்போ அந்த சுவற்றில் இருந்த கீரலும் முன்பு போலவே மறைஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துடுது. அதை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் பயத்தில் உறைஞ்சிடுறாங்க.
இப்ப அரசரும் அந்த சமையல்காரி எந்த தப்பு செய்யல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அமைச்சர்கிட்ட சொல்றாரு அரசர், இந்த மீன் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த மீனவனை கூப்பிட்டு முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அரசர். இப்ப அந்த மீனவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மீனவன் மூலமா மீனை பத்தின அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு அரசர். அந்த ஏரிக்கு உங்களை கூட்டிட்டு போறதாவும் சொல்றான் அந்த மீனவன். இப்ப தகுந்த பாதுகாப்போடு அந்த மீனவனையும் கூப்பிட்டு அந்த ஏரிக்கு போறாரு அரசர். மீனவனோடையும் தன்னோட பரிவாரங்களோடையும் அந்த ஏரியை அடையிறாரு அரசர். அந்த ஏரியோட அழகிலும் அந்த மீன்களோட அழகிலும் அந்த அரசரும் அங்க வந்த அத்தனை பரிவாரங்களும் மயங்கி நிற்கிறாங்க. இப்ப அரசர், நான் 2 நாள்ல அரண்மனைக்கு வந்துடுறேன், நீங்க எல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பரிவாரங்களையும் தன்னோட அரண்மனைக்கு அனுப்பி வச்சிடறாரு. மீனவனுக்கும் அவனுக்கு தேவைக்கு அதிகமாவே பொண்ணும் பொருளும் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அந்த ஏரியோட அழகுல மயங்கின அரசரும் கொஞ்ச நேரம் அங்கேயே பொழுது கழிக்கிறாரு. ஏரியோட அழகை ரசிட்டு இருந்த அரசருக்கு ஒரு சிந்தனை தோணுது. எப்படியாவது இந்த ஏரியோட வரலாற்றை தெரிஞ்சே ஆகணும்னு அவருக்கு ஆவல் அதிகரிக்குது. சுத்தியும் பார்க்கறாரு, எந்த ஒரு வசிப்பிடமும் அங்க இல்ல. சரி, கொஞ்ச தூரம் நடந்து போனா அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம விசாரிச்சா இந்த ஏரியை பத்தி விவரம் தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ மலையடி வாரத்தில் அங்கே சில வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் இருக்க முதியவர்களை பார்த்து அந்த ஏரியை பற்றி விசாரிக்கிறாரு. ஆனால் அங்கிருந்த முதியவர்கள் யாருக்குமே அந்த ஏரியை பற்றி எதுவுமே தெரியல. இப்படியே அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பல பகுதிகளுக்கு போகிறாரு. அங்கே யாருக்குமே தெரியல. இருந்தாலும் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இரவு பகல் கடந்து அவர் தேடிட்டே இருக்காரு. இப்போ அந்த அரசர் அந்த இடத்துக்கு வந்து அடுத்த நாள் இரவு கூட வந்துருச்சு. இப்போ தூரமாக ஒரு அரண்மனை தெரியுது. அந்த அரண்மனை பார்க்குறக்கே அழகா பிரமிப்பா வெளிச்சத்தோட அது மட்டுமே தன்னந்தனியாக தெரியுது. அங்கே பக்கத்தில் எந்த ஒரு இருப்பிடமும் இல்லை. அரசர் இப்போ அந்த அரண்மனையை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு. அந்த அரண்மனையை அடைந்த அரசரும் அங்கே பக்கத்தில் ஒரு ஆடு மாடு கூட இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு பிரமிப்போட அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாரு. அந்த அரண்மனையில் இவரை தடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. சரி, நாம் இங்கேருந்து குரல் கொடுத்து பார்க்கலாம், யாராவது வருவாங்களான்னு பார்க்கலான்னு குரலும் கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் யாருமே வரல. இப்போ எதை பற்றியுமே கவலைப்படாமல் நேராக அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாரு. இப்போ அரசரோட காதில் ஒரு துக்ககரமான குரல் அங்கேருந்து வருது. இப்போ அரசர் அந்த குரல் வந்த திசையை நோக்கி போகிறாரு. இப்போ ஒரு அறைக்குள்ளே நுழையிறாரு. அங்கே இருந்த படுக்கையில் ஒரு சர்வ லட்சணம் பொருந்திய ஆண்மகன் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அரசரை அங்கே பார்த்து அந்த இளைஞனும் அவரை பார்த்து யாரோ எவரோன்னு பயந்துட்டான். அவனோட பயத்தை உணர்ந்த அரசரோ தான் யார் என்பதையும் தான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்சம் மன நிம்மதி அடைந்த அந்த இளைஞனும், அரசே, நான் உங்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்துறது தான் சரியாக இருக்கும். ஆனால் என்னோட நிலைமை என்னால் எழுந்து நின்று உங்களுக்கு மரியாதை செலுத்த முடியல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அரசரோ அவனுக்கு கை கால் விளங்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி கேட்பது இங்கீதமாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி கேட்காம அமைதியாக இருக்கிறாரு. அதை பார்த்த அந்த இளைஞனும் அரசனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய தந்தை முகமது தான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். 10 வருஷமாக நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவரோட மறைவுக்கு பின்னாடி நான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தேன். எனக்கு அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷம் என் மனைவி என்னோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. திடீர்னு அவர் நடத்தையில் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. நானும் முதல்ல இருந்தே அவன் மேலே சந்தேகத்தில் தான் இருந்தேன். இருந்தாலும் நான் அவன் மேலே வச்ச அதீத அன்பு அதை பெருசாக எடுத்துக்க விடலை. ஆனால் ஒவ்வொரு இரவும் அவள் எனக்கு மதுவில் ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவள் என்னை இரவில் தூங்க வச்சுட்டு அவள் வெளியே எங்கோ போயிட்டு வரதா அவளோட பணிப்பெண்கள் மூலமாகவே அவங்க பேசுவதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு இரவும் மதுவில் ஏதோ ஒன்றை கலந்து என்கிட்ட கொடுத்தா. நானும் அதை குடிச்சிட்டு ஏதோ போதை வந்த மாதிரி நடிச்சிட்டு படுக்கையில் விழுந்தேன். நான் மயக்கம் அடைஞ்சதா அவள் நினச்சிட்டு என்னை படுக்கையில் போட்டுட்டு அவள் வேகமாக சந்தோஷத்தோட வெளியே போனான். நானும் அவளை பின்தொடர்ந்துட்டு ஒரு வாழை மட்டும் துணையாக எடுத்துட்டு அவள் பின்னாடியே போக ஆரம்பிச்சேன். அவ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குடிசையில நுழைய ஆரம்பிச்சா. நானும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அங்க பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறி அந்த குடிசையில திறந்து கிடந்த சின்ன இடைவெளி மூலமா அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சேன். அங்க என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சா. பொறுக்க முடியாத நானும் அந்த மரத்துலேருந்து அந்த இடைவெளி மூலமா அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சு அங்க எரிஞ்சிட்டு இருந்த சின்ன விளக்கையும் அணைச்சிட்டு அந்த அடிமை ஆண் மேல என்னோட வாழை தூக்கி எரிஞ்ச. சத்தம் கேட்டதை வச்சு அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு
சந்தோஷமா என்னோட அரண்மனைக்கு வந்துட்டேன். இருந்தாலும் துரோகம் செஞ்ச என் மனைவியை கொல்லாம விட்டுட்டேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டும் போயிட்டும் இருந்தது. அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல் என்னோட பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். அடுத்த நாள் இரவு தான் மொட்டை அடிச்சுட்டு கருநீர துணியோட என்னை பார்க்க வந்தா அந்த கிராதகி. நானும் அவளை விசாரிக்க போக என்னோட நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு துக்கம் அனுசரிக்கிறதுக்கு தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் அவகிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவுமே நயமாக பேசினேன். அவளும் என்கிட்ட பிரமாதமாக நடிச்சா. பின்பு அந்த கிராதகி கனிவான குரல்ல அரண்மனை நந்தவனத்துல எனக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுங்கன்னு கேட்டா. நானும் எதுக்காகன்னு கேட்டேன். அங்க சில காலம் தங்கி துக்கம் அனுசரிக்க போறதா சொன்னா. நானும் தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தேன். கொஞ்ச நாள் அவளுக்கு சந்தேகம் வராதபடி அவ போக்கிலேயே போனேன். அவளும் சுதந்திரமா தெரிய ஆரம்பிச்சா. என்ன இருந்தாலும் அவளை கொல்லாம விட்டுட்டேன்னு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அவளை கொல்ல காலம் வரும் வரைக்கும் பொறுமையா இருக்கலான்னு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை துரோகியான அந்த கிராதகியோ அந்த அடிமையான நான் புதுசா கட்டின அந்த மாளிகைக்கு கொண்டு வந்து தங்க வச்சா. இதை என்னோட ராஜ விசுவாசிகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு மேலே இவளை விட்டு வைக்கிறது தவறுன்னு நினச்சேன்னா ஒரு வாளை எடுத்துகிட்டு அவளை கொலை செய்யறதுக்காக அந்த மாளிகைக்கு போனேன். மாளிகையில் அந்த ஆணோட இருந்த அவளை நான் கொல்லலான்னு போகிறக்குள்ளே அவள் சூதாரிச்சிட்டு ஏதோ ஒரு சைத்தானோட மந்திரத்தை சொல்லி என் மேலே மந்திர தண்ணியை ஊற்றுனான். அப்போ இருந்து நான் உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் பல மரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் வெறி தீராத அந்த கிராதகி என்னை தினமும் இரவு நேரத்தில் வந்து சாட்டையால் அடிச்சுட்டு போவா. இதையெல்லாம் கேட்ட அரசரும் உன்னுடைய கவலையை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு இளவரசருக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக பேசுகிறாரு. அன்றைக்கு இரவு அவர் கூடயே தங்கிடுறாரு. ஆனால் நள்ளிரவு வந்ததும் அந்த இளவரசங்கிட்ட இருந்து விடை பெற்று அந்த கிராதகியோட கள்ளக்காதலன் இருக்கும் அந்த மாளிகைக்கு போறாரு. நேராக அந்த கிராதகியோட கள்ளக்காதலனை கொன்னு ஒரு புதருக்குள்ள வீசுறாரு. இப்போ திரும்பவும் அந்த மாளிகைக்கு போய் அவனை போலவே அங்கிருந்த படுக்கையில் படுத்துக்கிறாரு. இப்போ அந்த கிராதகி தன்னோட காதலனை பார்க்க ஆவலோட அந்த மாளிகைக்கு வரா. அங்கே ஒரு மங்கலான விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. கிராதகி கிட்ட அந்த அரசர் முணுமுணுத்து கொண்டு இருக்கும் உன் கணவனின் நிலை எனக்கே பரிதாபமாக உள்ளது, அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இதோ இந்த குடுவையில் இருக்கும் மந்திர நீரை தெளித்தால் அவன் பழைய நிலைமைக்கு வந்து விடுவான் என்றால் அந்த கிராதகி. மீண்டும் அதே குரலில் அந்த ஏரியையும் அந்த மலையையும் அந்த மீன்களையும் எப்படி மாற்றுவது அப்படின்னு கேட்குறாரு அந்த அரசர். உடனே அந்த கிராதகியும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த குடுவையில் இருக்கிற நீர் எடுக்க எடுக்க உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், இந்த நீரை நம்ம என்ன மனசில் வச்சு தெளிக்கிறோமோ அதன்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடிய ஆள் இல்லையே, நீங்கள் உண்மையில் என்னுடைய காதலன் தானா அப்படின்னு விளக்கை எடுத்துட்டு அவர் பக்கம் வரா. இப்போ சுதாரித்து கொண்ட அந்த அரசரும் நேராக வாளை எடுத்து அவளோட தலையை பந்தாடுறாரு. இப்போ அந்த மந்திர நீரை எடுத்துட்டு போய் அந்த இளவரசன் மேலே தெளித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு. இப்போ மீண்டும் உற்பத்தியான அந்த நீரை மலைகள் மேலே தெளித்து 5 அழகிய தீவுகளாகவும் ஏரி மேலே தெளித்து அழகிய நகரமாகவும் அங்கே இருக்கிற மீன்கள் மேலே தெளித்து அவங்கள மனிதர்களாகவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு அரசர். இப்போ இளவரசன்கிட்ட அவங்க நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒப்படைச்சிட்டு அரசர் தன்னோட நாட்டுக்கு வந்துடுறாரு. இளவரசனோ பல எண்ணற்ற பொருட்களை எடுத்துட்டு வந்து அரசனை கௌரவிக்கிறாரு. அரசரோ மீனவனை அழைச்சி மீனவனை இளவரசருக்கு அறிமுகப்படுத்தி இவர் இல்லைன்னா எதுவுமே சாத்தியமாயிருக்காது, இவர் அந்த வகை மீன்களை கொண்டு வரலைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அல்லாவே இவரை அனுப்பியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி எண்ணற்ற பரிசு பொருட்களை கொடுத்து அந்த மீனவனையும் கௌரவிக்கிறாரு. இப்படி சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் சராஜத். ஆமாங்க, நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மீனவன் கதையிலையும் கெட்டது செஞ்சால் கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத அந்த இளவரசனோட மனைவி கதையிலையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்ததாக சராஜத் சாரிகை கிட்ட சொல்ல போகிற கதை நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா பரிச்சயமான அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற கதை தான். ஆமாங்க, அந்த கதை கூட இந்த 1001 இரவுகள் கதையில தான் இருக்குது. இந்த கதைகளை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ் ஸ்டோரி பார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.